வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 12 வெள்ளிக்கிழமை ஜூன் 26, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 2026 தமிழக வரலாற்றில் இடம்பெற்ற ஆண்டு. சமூக அக்கறை, சமூக பொறுப்புமிக்க மனிதர்களின் நீண்டகால இயக்கத்திற்கு அரசியல் மாற்றம் விடையாகவும் அரசு நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையும் துளிர்விட்ட ஆண்டு. ஆம், தேர்தலின் முடிவும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் நேர்மையை நோக்கிய அரசு ஆட்சி நிர்வாக பயணம். ஆம், இது கடுமையான கோடை வெயிலின் ஒரு நந்தவனத்திலோ அல்லது ஒரு குளிரூட்டப்பட்ட அறையிலோ கிடைக்கும் சுகத்தை போன்றது. இன்றைய இந்த அரசு நிர்வாக சுகம் நாட்டு மக்களுக்கு நிரந்தரமாக ஆக்கப்பட வேண்டுமானால் இப்போதாவது தமிழகத்தில் இது நடந்தாக வேண்டும். அது 1. தமிழகத்தில் தன்னலமற்ற சமூக பொறுப்புள்ள, அறிவார்ந்த, செல்வாக்குள்ள 100 நபர்கள் கொண்ட மாநில அளவிலான ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும். இது தனிநபர் என்பதை தவிர்த்து நாட்டிற்கான ஒரு குழு தலைமை. இக்குழு எச்சார்புமின்றி ஒருங்கிணைந்து இணக்கத்தோடு செயல்படும். அக்குழு அனைத்து 8 கோடி மக்களின் நம்பிக்கைக்கு உரியதாகவும் அம்மக்களுக்கு வழிகாட்டியாகவும் வழிநடத்துவதாகவும் செயல்படும். 2. கிராமம் வாரியாகவும் நகரத்தில் ஏரியா வாரியாகவும் இதே தன்மைகளை கொண்ட 1+10 11 நபர்களை கொண்ட குழுக்கள் தமிழகம் நெடுகிலும் உருவாக்கப்பட்டால் அதுவே தமிழகத்தின் வலுவான மக்கள் சக்தி. இத்தகைய மக்கள் சக்தியைத்தான் நல்லூர் வட்டம் உருவாக்கி வருகிறது என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை வலுப்படுகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாரதியின் இச்சொல்லை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நல்லூர் வட்டத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் கட்டுமானத்துறை, ஆட்டோ ஓட்டுநர், முடித்திருத்தும் தொழிலாளி, டெய்லர், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், சாலையோர தொழிலாளி போன்ற துறைகளில் உழைத்து பணியாற்றி வரும் தொழிலாளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து அவர்களை ஒருங்கிணைத்து அரசின் மூலமாக அத்தொழிலாளர்களுக்கு என கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை பெற ஆதாரமாக விளங்கும் பதிவு செய்யப்பட்ட அடையாள அட்டையை 72 நபர்களுக்கு ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அன்று எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் நடத்தப்பட்ட முகாம் மூலம் கிடைக்க செய்துள்ளார். இத்தகைய ஒருங்கிணைப்பின் மூலம் விரைவில் அடுத்த முகாமிற்கு ஏற்பாடு செய்து 2ஆம் கட்டமாக தற்பொழுது வரை 46 நபர்களுக்கு மேல் அனைத்து சான்றிதழும் கொடுத்து உறுதி செய்துள்ளார்கள். அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் அடையாள அட்டை பெறுவதோடு நில்லாமல் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மேலும் முன்னேற வேண்டும். இதற்கு கிராமத்தில் உள்ள ஒரு சிலர் பொறுப்பெடுத்துள்ளார்கள். அதற்கு இவர்களின் ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்பெற வாராந்திர சந்திப்பு பெரிதும் பயன்படும். ஆகையால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இணைய வழியான வார கூடுதல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கிறார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ். மேலும் விவரங்களுக்கு 7358834741 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கண்டரமாணிக்கத்தில் வீடு வீடாக சென்று குப்பை மேலாண்மை விழிப்புணர்வு. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தில் 1 மற்றும் 2ஆம் வார்டுகளில் குப்பை மேலாண்மை பற்றி வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பஞ்சாயத்து தூய்மை காவலர்களுக்கு குப்பைகளை தரம் பிரித்து தருவது, திடக்கழிவுகளை பொது இடத்தில் கொட்டுவதை தவிர்ப்பது, மக்காத குப்பைகளை எரிப்பதால் ஏற்படும் அபாயகர நோய்கள் பற்றி விழிப்புணர்வினை அளித்து அவைகளை சேகரித்து வைத்து மறுசுழற்சிக்கு தூய்மை பணியாளர்களிடமே அளிப்பது பற்றிய புரிதல் இதன் மூலம் அளிக்கப்பட்டதுடன் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றியும் விளக்கப்பட்டது. அனைத்து வீடுகளுக்கும் குப்பைகளை சேகரித்து வைக்க பைகளும் பிரசுரமும் வழங்கப்பட்டது. இன்றைய நிகழ்வில் கல்லல் ஒன்றிய அலுவலர் பிரவீன், பஞ்சாயத்து அலுவலர் அருள், மோட்டிவேட்டர் எனப்படும் கிராம குப்பை மேலாண்மை நிர்வாகி வள்ளிக்கண்ணு, தூய்மை காவலர்கள் உஷா ராணி ஆகியோர்
விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு முழு ஒத்துழைப்பு நல்கினர். மேலும் கிராம நல அக்கறையாளர்கள் ஜவஹர், கீர்த்திகா, நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கல்விக்கோவில் துறை பொறுப்பாளர் கணேசன், நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீடு வீடாக சென்று ஏற்படுத்திய விழிப்புணர்வில் மக்களிடையே ஆர்வத்தை உணர முடிந்தது. அதே நேரத்தில் இதில் கலந்து கொண்டவர்களிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுவதையும் உணர முடிந்தது. இன்று இதில் ஏற்பட்ட நம்பிக்கையினால் கணேசன் அவரது கிராமத்திலும் இத்தகையதொரு விழிப்புணர்வு முகாமினை நடத்த ஆர்வப்பட்டு உடனே PTO அவர்களுடன் கலந்தாலோசித்தார் என்றும், இப்பணி தொடர்ந்து மற்ற வார்டுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இக்கிராமத்தை சார்ந்த நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சேந்தமங்கலம் வேதலோக வித்யாலயா பள்ளி தாளாளர் குரு நல்லூர் வட்டத்திற்கு வரவேற்பு. மாணிக்க மாணவர் திட்டத்தை விளக்குவதற்காக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி, மாணிக்க மாணவிகள் தன்யாஸ்ரீ, சௌமித்ரா ஆகியோர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வேதலோக பள்ளி நிறுவனர் குரு அவர்களை சந்தித்தனர். மாணவர்களை உலகளாவிய கண்ணோட்டத்துடன் உருவாக்கி கொண்டிருக்கும் பள்ளியாகவும் அமைதியான சுற்றுப்புற சூழல் நிறைந்த வேதலோக பள்ளியை காண முடிந்தது. வியாபார நோக்கமின்றி சமூக உணர்வுடன் பள்ளி நடத்தி வருவதை பள்ளி தாளாளர் குரு அவர்களுடன் பேசும்போது உணர முடிந்தது. நல்லூர் வட்டத்தின் எண் பொறுப்பு அட்டையை அளித்து மாணிக்க மாணவி தன்யாஸ்ரீ விளக்கினார். தாளாளர் குரு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் நோக்கம், செயல் திட்டங்களை கேட்டு தமது வியப்பினை தெரிவித்தார். குறிப்பாக 100 துறை, 10 களம், 10 மண்டலம், 40 மாவட்டங்கள் எனவும் செயல்படுவது மற்றும் நம்பிக்கை செய்தி ஆகியவை பிரமிப்பூட்டுகிறது என்று வியப்பு தெரிவித்தார். தங்கள் பள்ளி மாணவர்களுடன் மாணிக்க மாணவர் கண்டறியும் கலந்துரையாடலுக்கு வரவேற்பு தெரிவித்த தாளாளர் குரு அவர்களுக்கு நினைவு பரிசாக அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டதாக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். மாணிக்க மாணவர்கள் அதிகாலை இணையவழி சந்திப்பு எனது மகளை மாற்றியுள்ளது. நாமக்கல் நந்தினி. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மாணிக்க மாணவி பிரதிஷா. அவரது தாயார் நந்தினி அவர்கள் தமது மகள் தினசரி காலை நடைபெறும் மாணிக்க மாணவர் இணையவழி சந்திப்பில் கலந்து கொண்டு அதனை கவனித்து வருகிறார். அதன் அடிப்படையில் அந்த காலை நேர சந்திப்பு பற்றி கூறும் நந்தினி அவர்கள், திருச்சி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் இருக்குது, நல்லூர் வட்டம் இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து ஆரம்பித்தாங்க. அவங்க டெய்லியும் மீட்டிங் வந்து போக போக நானும் உட்காந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அவங்க கற்றுக்குறாங்க, நானும் கற்றுக்கிறேன் அந்த விஷயம். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது எனக்கும் நானும் கற்றுக்கிறேன் அந்த விஷயத்த. ஃபஸ்ட்டு வந்து லேட்டாக தான் ரொம்ப ரொம்ப எந்திரிப்பாங்க. ஒரு 6, 7 அந்த சம்திங் அந்த டைம் தான் எந்திரிப்பாங்க. ஆனால் இப்போ 5 மணிக்கே வந்து எந்திரிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வந்து இந்த 20 நாள் வந்து மீட்டிங் வந்து கண்டினியூஸாக வந்து லீவே போடாமல் கண்டினியூஸாக வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வந்து வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு அந்த அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்பவே மாறிடுச்சு பாப்பா கிட்ட. அதை நான் வந்து கவனிச்சிருக்கேன் பாப்பா கிட்ட. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தேனி போதை விழிப்புணர்வு மாரத்தானில் நல்லூர் வட்டம். தேனி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் துரை, மீனாம்பிகை, உலக அமைதிக்குழு பொறுப்பாளர் பால்பாண்டி, ஊடகத்துறை சரவணன் ஆகியோர்களுடன் மனிதநேய காப்பக மாணவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக சுற்றுலாவிற்கிடையிலும் சமூக பொறுப்பை நிறைவேற்றிய பாக்கியலட்சுமி அம்மா. சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அம்மா கடந்த 10 நாட்களாக வட இந்தியாவில் ஆன்மீக சுற்றுலாவில் பயணம் செய்து வருகிறார். ஜூன் 21 யோகா தினத்தன்று 15,000 அடி உயரத்தில் லே லடாக் சிந்து தரிசன யாத்திரைக்கு வந்த இடத்தில் கேபிட்டல் சிட்டி ஹோட்டலில் தங்கியிருந்தனர். அப்போது தம்முடன் வந்திருந்த 13 பேர்களையும் இணைத்து யோகா தின முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி யோகா தினத்தை கொண்டாடியதற்காக சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஓர் உலகு கள மாநில பொறுப்பாளர் கீதா அவர்கள் தமது பாராட்டினை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.